மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நம்ம இதுவரை நடத்தி வந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவச்சனமே, கடந்த வாரத்தில் பார்த்தோம் என்றால் சிறையிருப்பு என்கிற தலைப்பில் நாம் பார்த்தோம். இந்த நாட்கள் தேவ அன்பு என்கிற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாக நாம் அன்பில் குறைப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருடைய அன்பை விட்டு நாம் தூரம் போயிருக்கிறோமா? ஏதாவது காரியம் அவருக்கும் நமக்கும் பிரிவினை கொண்டு வருகிறதா? அல்லது அன்றைக்கு நாம் தேவனோடு இருந்த அன்பு, அன்றைக்கு நாம் அவரோடு காட்டிய அன்பு, அன்றைக்கு அவரிடத்துல கூறிய அன்பு இன்றைக்கு நாம் வைத்திருக்கிறோமா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தேவ அன்பு நமக்குள்ள இருந்தா கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அவர் நமக்குள்ளே அன்பா இருக்கிற தேவன். அவர் நம்மை கடிந்து கொள்ளாத தகப்பன். எவ்வளவோ தவறுகளை, எவ்வளவோ போராட்டங்களோ, எவ்வளவோ மீறுதல்கள் நாம் செய்த போதிலும் கர்த்தர் நம் மீது இப்பொழுது அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் நம் மீது அன்பு கூறாவிட்டார் என்றைக்கோ நாம் இந்த உலகத்தை விட்டு போயிருப்போம். அவருடைய அன்பு என்பது மாறாததா இருக்கிறது. இன்றைக்கு தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் எத்தனை பேரோ உலக அன்புக்காக ஏங்கி கொண்டு ஏதேதோ பாதை அறியாதவர்களாக திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். பாதை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் கணவனை கண்கண்ட தெய்வம் என்கிறது அவர்கள் செய்கிற தவறு கூட புரிந்து கொள்ள முடியாதபடி உண்மையான அன்பு இதுதான் என்று அவர்கள் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. இல்ல மனைவி செய்கிற தவறை புரியாதபடி அவர்கள் புரிந்து கொள்ள இயலாதவர்களாக அவர்கள் தவறான ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. கர்த்தருடைய அன்பு ஒரு குடும்பத்துக்குள்ளே கடந்து வரும்போது அந்த குடும்பம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த குடும்பத்துல மிகவும் மகிழ்ச்சி கடந்து வரும். அந்த குடும்பத்துல மிகவும் சந்தோஷம் கடந்து வரும். அந்த குடும்பத்தினுடைய துக்கம் அனைத்தும் மறைந்து கர்த்தருடைய அன்பு மட்டும் அந்த குடும்பத்துக்குள்ளே நிலைத்திருக்கும். தேவச்சனமே, ஏதோ குடும்பங்களை பார்க்க போவோம் என்றால் மனைவி புருஷனுக்குள்ளே சண்டை, மாமியார் மருமகளுக்குள்ளே பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கடந்து வருகிறது நிமித்தம் தேவ அன்பு அவர்களை விட்டு நீங்க போகிறது. அவர்கள் போராட்டங்களோடு தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்க முடியாதவர்களா கடந்து போகிறார்கள். பல பிரச்சனைகளோடு தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறவர்களா கடந்து போகிறார்கள். இப்படியாக நாம் பார்த்தோம் என்றால் என்னிடத்துல ஒரு குடும்பம் போன் பண்ணி பேசினது உண்டு. என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் விரும்பி திருமணம் பண்ணினோம், விரும்பிதான் திருமணம் பண்ணி கொண்டோம். ஆனா அந்த நாட்கள் முதலாவது ஆரம்ப காலத்தில் அவர் என்னோட அவ்வளவு அன்பா இருந்தார். அந்த அன்பை எண்ணி நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் ஊழியத்தை விட்டு வந்துதான் அவரோடு திருமணம் பண்ணி கொண்டோம். அந்த திருமணம் பண்ணி கொண்ட காலத்துல நாங்கள் அவரு சந்தோஷமா இருந்தோம். ஒரு 2-3 மாதம் கழியல அந்த நாட்களுக்குள்ள அவருடைய சுய ரூபம் வெளிப்பட்டது. அவர் பல தவறான காரியங்களில் ஈடுபட்டார். குடி பழக்கத்தில் ஈடுபட்டார். தவறான பொய்யான காரியங்களில் ஈடுபட்டார். என்னை கவனிக்கிறதே இல்லை. என் குடும்பம் எல்லாம் என்னை நெருக்கினது. நீ போய் தானே, நீ விரும்பிதானே கல்யாணம் பண்ணி கொண்ட, ஆகையால் நீ அதை பார்த்துக்கொள் என்று என் குடும்பம் சொல்லி கொண்டது. இதனால என் வாழ்க்கையிலிருந்து சமாதானத்தை இழந்து நான் கர்த்தரோடு அப்படி அன்பா இருந்தேனே, அவ்வளவா ஊழியம் செய்தேனே, என் வாலிப நாட்களை கர்த்தருக்கென்று பயன்படுத்தினேனே, அந்த ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் இப்படி ஒரு பாவத்துக்குள் விழுந்து இப்படி ஒரு அடிமைத்தான என்னை சூழ்ந்து கொண்டதே. ஆகையால் இன்று வரை என்னால மீள முடியலையே. அந்த ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதான அன்புன்னா என்ன? அன்பா இருந்த குடும்பம் அன்பை பறி கொடுத்த ஒரு நிலைமை இல்ல. ஒரு குழந்தை பாக்கியமாக இருந்தா எனக்கு அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டாது நான் சமாதானமா இருந்திருப்பேனே. இன்னைக்கு அந்த குழந்தை செல்வம் இல்லை, தனித்து விடப்பட்ட நிலைமையில் காணப்படுகிற, வேலைக்கு கடந்து செல்லுகிற, வேலையை கடந்து விட்டு வீட்டில் கடன் உண்டு. அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நான் தான் பார்க்க வேண்டும். அந்த கடனுக்குரிய தேவைகளை நான் தான் சந்திக்க வேண்டும். ஆசையாக அவருக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுத்தா அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வேலைக்கு போகாதபடி ரோட்டோரத்துல குடித்து வரித்து படுத்து விடுகிறார் என்று கவலையோடு அந்த சகோதரி என்னோட போன் பண்ணி சொன்னாங்க. பாருங்க, அவங்களுடைய மனவேதனை எப்படிப்பட்டது, அவருடைய துக்கம் எப்படிப்பட்டது, அவருடைய
அவருடைய உண்மையான அன்பு கணவர் தான் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவச்சனமே, உண்மையான அன்பு கர்த்தர் முதலிடம் யாரிடம் அன்பு பாராட்ட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசுவோடு அன்பு பாராட்ட வேண்டும். அவரிடத்தில் இருக்கிற அன்பு குறைகிறது என்றால் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்கிறது என்பது அர்த்தம். தேவ அன்பு உங்களை விட்டு குறைந்து போகிறது என்றால் ஏதோ ஒரு சத்துருவான உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்பது அர்த்தம். ஆகையால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் தேவ அன்பை நான் பற்றி கொள்வேன், தேவனோட அன்பா இருப்பேன், கர்த்தருடைய அன்பு எனக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது, அவருடைய அன்பு இல்லைன்னா நான் மரித்து போய் இருப்பேன் என்று பல சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். அதே போல தேவ அன்புக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிற நீங்கள் உலகத்தோடு அன்பு கூர்ந்தால் அவரால் எப்படி சும்மா பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? இது முடியும். இதற்காகவா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார்? இதற்காகவா கர்த்தர் உங்களை அழைத்தார்? இதற்காகவா உங்களை கர்த்தர் பண்படுத்தினார்? அன்றைக்கு வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த உங்களை, யாருமே வேண்டாம் என்று தள்ளப்பட்டிருந்த உங்களை, ஒரு தண்ணீர் கிடையாது போல வனாந்தரத்தில் அழிந்து கொண்டிருந்த உங்களை தேவ அன்பை தந்து அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டாரே, அவருடைய சொந்த ஜனமா ஏற்றுக்கொண்டாரே. அவருடைய அன்பை விட்டு எப்படி உங்களால பிரிந்து கொள்ள முடியும்? அவருடைய அன்பை உதாசீனப்படுத்த உங்களால எப்படி முடியும்? தேவ ஜனமே, உங்களை பார்த்து கற்று சொல்கிறார், மறுபடியும் நீங்க அந்த தேவ அன்புக்குள்ளே கடந்து வருவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் என்று கற்று சொல்கிறார். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன் பாவ வாழ்க்கை விட்டு உண்மையா தேவ அன்பை பிடிச்சுக்க. பாவ வாழ்க்கை உன்னை மோட்சம் கொண்டு போகாது, பாவ வாழ்க்கை உன்னை பரலோகத்தை கொண்டு போகாது. பாவ வாழ்க்கை உன்னுடைய தேவ அன்பை பற்றி கொண்டிருக்க முடியாது. பாவ வாழ்க்கை நீ எப்படிதான் தேவ சமூகத்துல விழுந்து 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 ஜபித்தாலும் உன் இருதயம் கரைப்பட்டு கொண்டு இருக்கும், உன் இருதயம் ஒரு கலங்கமுடையதா இருக்கும். ஆகையால் தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் தேவ அன்புக்குள்ளே கடந்து வருங்க. கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அவரை உங்களை விட்டு கொடுக்காத தேவன். மனிதன் அன்பு மாறி போகும், மனிதன் விட்டு கொடுப்பான், மனிதன் உங்களை தூஷணமா பேசுவான், மனிதன் உங்களை நிந்திப்பான். நீங்க யாரு எப்படி அன்பா எப்படிதான் அன்பா இருந்து பாருங்க, ஒரு நாள் அவங்களை கொண்டு சத்ருவங்களை அடிப்பான். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீங்க தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோவான் 3:16 படிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த. அல்லேலூயா சொல்லுவோமா தேவ ஜனமே? இன்றைக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். தேவ ஜனமே, கர்த்தராகிய தேவனாகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் உங்களை கெட்டு போக பண்ண அவரால் முடியுமா? நீங்கள் கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போவதை பார்த்து கொண்டு அவரால் சும்மா இருக்க முடியுமா? கர்த்தரை விசுவாசித்த நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திலே அவர் வைத்து விட்டு விட்டு போனார். ஒரே பேரான குமாரனே நமக்காக தன்னையை ஒப்பு கொடுக்கும்படி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த துரோகங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் தேவையில்லாத காரியங்கள் ஈடுபட்டு இருக்கிறோமே அத்தனை சுமந்து தீர்க்கும்படி ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே விட்டு விட்டு போனார். இன்றைக்கு தேவஜனமே, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மைதான். அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறோமா உண்மைதான். நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிற உண்மைதான். அவரிடத்தில் அன்பு செலுத்துகிற உண்மைதான். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நீங்க
கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் இந்த உலகத்துல தந்தருள் இருக்கிறார். உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உலகத்தில் இருக்கிற தூசோ மாசோ எதுவோ உங்கள் இருதயத்துல ஒட்டி கொள்ளாதபடி அன்பு பாராட்டுகிற நீங்க தேவனிடத்துல அன்பா இருக்க வேண்டும் என்பது அவர் இன்றைக்கு விரும்பி கொண்டிருக்கிறார். உங்க அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? மாயமற்ற அன்பா இருக்க வேண்டும். உங்க அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? மாயையான அன்பா இருக்க கூடாது, உண்மையான அன்பா இருக்க வேண்டும். உண்மையான அன்போடு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமா உங்க குறைகள் இன்னதென்று அறிந்து அவைகளை உங்களை விட்டு நீக்கப்பட்டு உங்களை சுத்த பொன்னாக விளங்க செய்வார். யோபு கர்த்தர் சோதித்தார். ஏன் தெரியுமா? அவன் என்னுடைய பிள்ளை, அவன் என்னை விட்டு மீற மாட்டான், என்னுடைய அன்பை விட்டு தூரம் போக மாட்டான், நான் என்ன செய்தாலும் அவன் என்னுடைய உத்தமத்துல இருப்பான் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதே போலதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து அறிகிறார், நம்முடைய வழிகளை ஆராய்ந்து அறிகிறார். நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்முடைய வழிகளை சோதித்து அறிகிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் நோக்கி பார்க்கிறார். இந்த உலகத்துல ஒருவனும் நீதிமான் கிடையாது, இந்த உலகத்துல ஒருவனும் உத்தமன் கிடையாது. பாவிகளை ரட்சிக்கும்படிதான் ஒரே பேரான குமாரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றா, என்னுடைய அன்பு உனக்கு வேண்டும் என்றா நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும், நீ என்னை நோக்கி பார்க்க வேண்டும். என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினா நான் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகியால் தேவச்சனமே, கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நீங்கள், கர்த்தருடைய வல்லமை தரித்து கொண்டிருக்கிற நீங்கள், தேவ ஆவியானவரோடு உறவாடி கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி அன்பு கூறாமல் இருக்க முடியும்? அவரோட அன்பு கூர்ந்து பாருங்கள், அவரோட அனுதினமும் நெருங்கி கொண்டிருந்து பாருங்கள், அவரோட அன்பு செலுத்தி கொண்டிருந்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில மாறுதல் வரும். சுயத்தை சாகடிப்பீர்கள். பாவ எண்ணம் உங்களுக்குள்ள வராது, இச்சையின் ஆவிகள் உங்களை தொடராது, உலகத்தின் தூசி மாசிகள் உங்களை ஒட்டாது, உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள் உங்களை ஒட்டாது, உலகத்தின் பாடுகள் நெருக்கங்கள் உங்களை ஒட்டாது. நீங்க தேவ சமூகத்தில் அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற நீங்கள் தேவனோடு ஐக்கியம் வைக்க உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறிவிடும்? ஒரு பிரகாசிக்க கூடியதாய் மாறிவிடும். உங்க வாழ்க்கை ஒரு அற்புதம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறிவிடும். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நீங்கள் இருக்கும் போது கிறிஸ்துவோடு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய பிள்ளையால் வாசம் பண்ணுகிறீர்கள். உலகம் உங்களை குறித்து சொல்ல, ஓ இவ தேவ பிள்ளை, இவள் கர்த்தருடைய பிள்ளை, இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவர்களுக்குள்ளே கரை இருக்குமானா அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நிச்சயமா இவர்கள் உத்தமர்கள் என்று உங்க உலகம் அக்கம் பக்கத்தினர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். ஆகியால் தேவச்சனமே, நீங்க செய்ய வேண்டியதை ஒன்றே ஒன்று, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவாகிய இயேசு இந்த உலகத்தை நமக்காக அனுப்பி இருக்கிறார் என்றால் எதற்காக தெரியுமா? வேறு யாரிடமும் அல்ல, தேவனோடு அன்பு கூற வேண்டும், தேவனோடு அன்பு பாராட்ட வேண்டும். குறைகளோடு இருக்கிறீர்களா? பண தேவையோடு இருக்கிறீர்களா? பண தேவை நிமித்த நெருக்கப்படுகிறேன் என்கிற துன்பத்தோடு சஞ்சலத்தோடு காணப்படுகிறீர்களா? அருமையான தேவச்சனமே, மனுஷனை பார்க்காதிருங்க, அரை வீட்டு கதவை பூட்டி கொண்டு முழந்தால் படிட்டு, அப்பா இந்த நெருக்கத்தில் இருக்கிறேனே, இந்த போராட்டத்தில் இருக்கிறேனே, எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்க, அப்பா உண்மைதான் நேசிக்கிறேன், எனக்கு ஒரு வழிவாசலை திறந்து தாங்க என்று நீங்கள் கதறுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் நடக்கும். தேவனுக்குள்ளே நீங்கள் அன்பு பாராட்டுவீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். உலகத்துக்கு எல்லாம் நீங்கள் கடனாளியை போல இருக்கலாம், உலகத்துக்கு எல்லாராலையும் ஒரு கொடுமைக்காரர்கள் என்று கருதப்படலாம், உலகம் எல்லாம் உங்களை கைவிடலாம், உலகமே உங்களை சுற்றிலும் எதிராளியாக காணப்படலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தெரியும் உங்க அன்பு எப்படிப்பட்டது என்று, உங்க அன்பு விலையேற பெற்றது என்று அவருக்கு மட்டும் தெரியும். இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு மட்டும் தெரியும், உலகத்தை தெரியாது. ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த நாளிலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களை கொண்டு அவர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களை கொண்டு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். இவனுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், இவளுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். இவளை நெருக்கினோமே, இவளை தூஷித்தோமே, இந்த குடும்பத்தை வேண்டாம் என்று ஒதுக்கினோமே, எல்லாரும் இந்த குடும்பத்தை வேண்டாம் என்று ஒதுக்கினது, ஆனா இவளோடு கர்த்தர் வாசம் பண்ணுகிறது நாங்கள் கண்டோம் என்று இன்றைக்கு
தேவனாய் கர்த்தர் உன் பட்சத்துல கடந்து வரும்படி கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். ஏனென்றா நீங்கள் தேவனோடு அன்போடு இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற தகப்பன் உங்க பட்சத்துல வருவார். எரேமியா 31 அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். தேவஜனமே, கர்த்தருடைய சிநேகம் எப்படிப்பட்டதா? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை இழுத்துக்கொண்டேன். நீ பணம் தந்து நான் உன்னிட அன்பு காட்டவில்லை, உன்னுடைய பொருளின் நிமித்தம் உன் குடும்பத்தை நான் ரட்சிக்கல, உன்னுடைய காணிக்கை நிமித்தம் உன் குடும்பத்தை ரட்சிக்கல, உன்னுடைய ஆடம்பரத்தை கண்டு உன்னை ரட்சிக்கல, உன்னுடைய பெருமை கண்டு உன்னை ரட்சிக்கல. ஏன் தெரியுமா? நான் உன் மீது அன்பு கூற வேண்டும், நீங்கள் என் மீது அன்பு கூற வேண்டும். ஆகையால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது, அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை இழுத்துக்கொண்டேன். காருண்யம் என்கிற சிநேகம், காருண்யம் என்கிற அன்பு, உலகம் காட்டுகிற அன்பு வேஷமானது, உலகம் காட்டுகிற அன்பு மோசமானது, உலகம் காட்டுகிற அன்பு மோசம் போக்கும். உண்மையான அன்பு என் இயேசுவின் அன்பு, உண்மையான அன்பு என் இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு என் இயேசுவின் அன்பு. அந்த இயேசுவின் அன்புக்குள்ளே வந்து விட்டீர்கள் என்றா, அந்த இயேசுவின் அன்புக்குள்ளே நீங்க இருப்பீர்கள் என்றா, யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களை தூஷித்தாலும், கர்த்தராகிய சிநேகம் என்பது உங்களை விட்டு விலகவே மாறாது. உலக நினைக்கலாம் கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போய்விடுவார்கள், நாங்கள் நெருக்கிறது நிமித்தம் கர்த்தரை விட்டு தூரம் போய்விடுவாள் என்று உலக நினைத்து உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறான், உலகத்தை பார்த்து நான் உன்னை ரட்சிக்கல, ஜனங்களை பார்த்து உன்னை ரட்சிக்கல, சமுதாயத்தை பார்த்து உன்னை ரட்சிக்கல. நான் ரட்சித்தது ஏன் தெரியுமா? உனக்குள் அன்பு பாராட்டும்படிக்கு, உனக்குள் அன்பை செலுத்தும்படிக்கு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கும்படி. ஆகையால் தான் அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு வேண்டும், உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து விடு. வாலிப மகனே, வாலிப மகளே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்க இருதயத்தை கர்த்தருக்கு இன்று கொடுத்துருங்க, உங்க இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருங்க. எங்க அன்பை உங்களுக்கு தருகிறாப்பா. எப்படி உங்ககிட்ட நான் அன்பு பாராட்ட வேண்டும் எனக்கு கற்றுத்தாங்கப்பா. நான் அன்பில் குறைப்பட்டிருக்கிறேனா? நான் கர்த்தருக்கு அன்பு செலுத்துகிறதில் குறைப்பட்டிருக்கிறேனா? அல்லதப்பா இதை விட உங்க அன்பு எனக்கு வேணும்ப்பா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கு ஈட நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க என்று நீங்க தேவ சமூகத்துல அன்போடு தேவ சமூகத்தை அவருடைய கரத்தை உறுதியாய் பிடித்து, அவருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுக்காக கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை தந்து தேவ அன்பை வெளிப்படுத்த அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவருடைய கிருபை உன்னை விட்டு விலக்க மாட்டார். அவருடைய கிருபை உன்னை விட்டு எடுக்க மாட்டார். ஐயோ, நான் பாவம் செய்தது நிமித்தம், நான் இந்த மீறுதல் செய்தது நிமித்தம், நான் இந்த சகோதரி ஏளனமா பேசினது நிமித்தம், நான் இந்த குடும்பத்தை ஏளனமா பேசினது நிமித்தம் அவருடைய கிருபை என்னை விட்டு எடுத்து போட்டாரோ, அவருடைய அன்பு என்னை விட்டு விலகி போயிட்டு என்று பயந்து கொண்டிருக்கிற சகோதரி, இந்த கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் அப்படி எடுத்து போடுகிற தேவன் அல்ல, நான் அப்படி உன்னுடைய தேவ அன்பை விட்டு விலக்கி போடுகிற தேவன் அல்ல. நீ முடிவு பரியந்தமும் எனக்குள் அன்பா இருக்க வேண்டும் என்பதே நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் தான் வசனை விதமா இருக்கிறது. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற கூற கடன் பிரச்சனை இருக்கிறதே, வீடு வாசல் இல்லையே, தொழில் முன்னேற்றம் இல்லையே என்று புலம்புகிறதை விட்டு விட்டு அந்த நெருக்கத்துல நீங்கள் கர்த்தரோட அன்பு பாராட்டுகிறீங்க பாருங்க, அது நிமித்தம் கர்த்தர் உங்க குடும்பத்துல இறங்கி வந்து அவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் அன்பு கூர்ந்தார் பார்க்கலாமா? லூக்கா 19 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது
அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். தேவச்சனமே, சகைக்குள்ளே பல நாளா ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்தது. இயேசு இயேசு என்று சொல்லுகிறார்களே, அந்த இயேசு எப்படிப்பட்டவராயிருப்பார், எப்படிப்பட்டவரோ என்று அவர் எப்படியாவது பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு இயேசு பார்க்கிறதல்ல, நான் அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அவன் எப்படியாவது தேவனை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்து கொண்டே இருந்தான். 3வது வசனத்தை பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். பாருங்க, சகை ஒரு குள்ளனான மனுஷன், எல்லாருக்குமே தெரியும் சகைவை பற்றி. அந்த குள்ளனான மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படிக்கு, தெரிந்து கொள்ளும்படிக்கு அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டிருந்தான். ஆனா அந்த இடத்துல ஜன கூட்டமா இருந்தபடினா அவனால பார்க்க முடியல, இயேசுவை பார்க்க அவனால முடியல. அடுத்த வசனம் பார்க்கிறோம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவன் எப்படி ஏறினானா, ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று அதிலே பிரயாசப்படுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரை என்று அறியணும், தான் அவனுடைய அவனுடைய வாஞ்சை. அப்படி இயேசு எப்படிப்பட்டவராயிருப்பார், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்க்கும்படி அவ்வளவு பிரயாசப்படுகிறான். இன்றைக்கு நம்முடைய பிரயாசம் உலக மனுஷரை பார்க்கும்படி பிரயாசப்படுகிறோமா, அல்லது கர்த்தராகிய இயேசுவை பார்க்கும்படி பிரயாசப்படுகிறோமா? இன்றைக்கு சகையை பார்த்தோம் என்றால் அவன் செய்ததெல்லாம் தவறுதான். வட்டிக்கு கொடுத்தான், ஏழைகளுக்கு அவன் செய்ததெல்லாம் தவறான முறைப்பாடு. ஆனா அவனுக்குள்ள இந்த ஆசை இருந்தது, எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவச்சனமே, மனிதர்கள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள், ஏனோ தானவென்று ஜீவிக்கிறார்கள். ஆனா அவர்களோட இயேசுவை பற்றி சொல்லி பாருங்க, அப்படி ஒருவர் உண்டா, அப்படிப்பட்ட ஒரு கடவுள் உண்டா, அவரை பற்றி என்னிடம் சொல்லாதீர்கள் என்று அநேக பேர் சொல்லுவார்கள். ஆனால் சகை அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும், எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு காட்டத்தை மரத்துல ஏறுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்த போது என்ன செய்கிறார் பாருங்க. சகையை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறது. அந்த வாஞ்சை யாருக்கு தெரிந்தது? கர்த்தராகிய இயேசுவுக்கு தெரிந்தது. அவர் அந்த இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல நின்று அண்ணாந்து பார்க்கிறாரு. யார? சகைவை அண்ணாந்து பார்க்கிறாரு. அவனை கண்டு உடனே அழைக்கிறாரு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன்னுடனே தங்க வேண்டும் என்றார். தேவச்சனமே, அந்த சகைக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு பாவியான மனுஷன், உலகத்தாரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், உலகத்தாரால் தள்ளப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்திருக்கிறேன், ஆக உலகத்தாரால் எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன், இந்த மனுஷனை, இந்த பாவியாகிய மனுஷனை இயேசு அழைக்கிறாரே என்று சொல்லி அவன் என்ன செய்திருப்பான்? உடனடியாக இறங்கியிருப்பான் அல்லவா, உடனடியாக இயேசுக்கு இடம் கொடுத்திருப்பான் அல்லவா. எப்படி இந்த பாவியாகிய மனுஷனுடைய வீட்டுல இயேசு தங்க போறாரு, எப்படி நான் பாவி அல்லவா என்று சொல்லி அவன் உடனே என்ன பண்ணுகிறான் பாருங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில இருந்த துக்கம் போச்சு, வேதனை போச்சு, கவலை கஷ்டங்கள் போச்சு, கண்ணீர் எங்க போச்சு. அவன் செய்த பாவத்துக்கு மாறாக அவனுடைய வாழ்க்கையில என்ன வருகிற சந்தோஷம். பாவம் செய்யும் போது துக்கம். இயேசுவை பார்க்க வேண்டும் என்றாலே அதுலயும் பயம் இருக்கும் அல்லவா. என்னுடைய பாவத்தை குற்றம் சொல்லி விடுவாரோ, என் பாவத்தை வெளியே சொல்லி விடுவாரோ, 4 பேர் மத்தியில என்னை குற்றம் சாட்டி விடுவாரோ என்கிற பயம் அவனுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா இயேசு அழைத்தவுடன் அவனுக்குள்ள என்ன வருகிறது? சந்தோஷம் வருகிறது. நான் பாவம் செய்தேன், இந்த பாவியாகி என்னுடைய வீட்டுல இயேசு தங்க வருகிறாரா? அதே போலதான் தேவச்சனமே, நான் பாவம் செய்யாத ஜனமே இல்ல, இந்த பாவியை தான் கர்த்தர் சொந்த இரட்சகரா, சொந்த ஜனமாக, அவருடைய சொந்த பிள்ளையாக ரட்சித்து அவருடைய பிள்ளையாக நம்முடைய வீட்டில, அவருடைய வீட்டில நம்ம களிப்பாக வைத்திருக்கிறார். போராட்டங்கள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், உபத்திரப்பட்ட மத்தியிலும் அவருடைய பிள்ளையா நம் மீது அன்பு கூர்ந்து அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். அடுத்த வசனம் பார்க்கலாம், 7வது வசனம்.
அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். தேவச்சனமே, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில இயேசு சொல்லுகிறார், உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும். இதை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? இவனுடைய வீட்டுலயா? இவருக்கு வேற வேலையே கிடையாதா? இவருக்கு வேற வேலை எதுவுமே இல்லையா? வேற வீடு எதுவுமே கிடையாதா? நாங்கள் ஜபிக்கிறோமே, உபவாசிக்கிறோமே, கர்த்தருடைய அன்பு எங்க வீடுகளுக்குள்ள எல்லாம் இவர் தங்க மாட்டாரா? அவனுடைய வீட்லயே போக வேண்டும் என்றெல்லாம் பல வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. ஆனா இயேசுவுக்கு தெரியும், எப்போது நான் பாவியை தொட்டா அவன் மனம் திரும்புவான் என்பது கர்த்தருக்கு மட்டும் தெரியும். எப்போது கர்த்தர் ஒரு பாவியை நேசித்தால் அவன் கர்த்தருக்குள்ளே வருவான் என்பது கர்த்தர் மட்டும் அறிந்திருந்தார். ஆகையால் தான் அடுத்த வசனத்தை படிக்கலாம். சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பவும் செலுத்துகிறேன். உடனே சகையுடைய வாழ்க்கையில வருகிற மாற்றத்தை பாருங்க. ஆண்டவரே, நான் எதாகிலும் வாங்கி இருந்தால் அதை நான் கொடுக்கிறேன் என்று அவர் பாதத்துல விளைகிறார். அதை கண்ட யாவரும் இவர் சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிற. உடனே அவனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் வருது. உடனே அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வருது. உடனே அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறான். ஏனென்றால் அவனுக்குள்ளே கர்த்தருடைய அன்பு போனது நிமித்தம், ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது நிமித்தம் அவன் சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் எல்லாவற்றிலும் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். எதையாக நான் வாங்கியிருந்தேன், ஆனா அது 2 தனியா அவர்களுக்கு 4 தனியா கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்துல பணிகிறதை பார்க்கிறோம். இதுதான் தேவ அன்பு. தேவ ஜனமே, உண்மையா கர்த்தராக இயேசு உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் நீ வாரி இறைக்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. ஏழைகளுக்கு உதவும்படி கர்த்தர் உன்னை கட்டளையிடுவார். தேவ அன்புக்கு உனக்குள்ளே கடந்து வரும் என்றா. கர்த்தர் பாவியை தான் தேடி இந்த உலகத்துல வந்தார் என்றா. கர்த்தராக இயேசு உனக்குள்ளே வந்திருக்கிறார் என்றா. உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். பழைய குணாதிசயங்கள் மாறும், பழைய ஜென்ம சுபாவங்கள் மாறும், பழைய வேண்டாத காரியங்கள் மாறும். பழைய சுபாவத்தை கர்த்தர் மாற்றி புதிய இருதயத்தை தருவார். அந்த புது இருதயத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில உண்மையாகவே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல முழந்தால் படிட்டு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேளையில கர்த்தாவே, நீ சொல்லி இருக்கிறதை மாத்திரம் சொல்லி இருக்கிறப்பா. சகையுடைய வீட்டுல எப்படி ரட்சிப்பு வந்ததோ, எப்படி விடுதல் வந்ததோ, உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து ஜனங்கள் மத்தியிலும் தகப்பனே, நீர் விடுதலை கொடுக்க போகிற கிருபைகளுக்காக துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அற்புதம் நடக்கட்டும் அப்பா. என்னுடைய மகன் 28 வயதாகிறவன், கால் கொண்டு நடக்க முடியாது. அவனுடைய மூளை வளர்ச்சி இல்லை, அவனுடைய சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை, படுத்த படிக்க கிடைக்கிற. நானும் வயது சென்றவளாகி விட்டேன், எப்படி என் மகனை பார்ப்பேன் என்று வேதனையோடு கதறி கொண்டிருக்கிற ஆத்துமாவை உன்னை பார்த்து கற்று சொல்லுகிறான். விசுவாசிக்கிற நீ பதறாதே, வாசிப்பாய் என்றால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருடைய அற்புதம் குடும்பத்துல நடந்தேற போகிறது. பிள்ளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். சகையுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. சகையுடைய வாழ்க்கையில இயேசு வந்த போது அவனுடைய வாழ்க்கை மாறினது. இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாய் என்றார். உன்னுடைய விழுந்து போன ஆசீர்வாதத்தை, விழுந்து போன மேன்மைகளை, விழுந்து போன உயர்வு, விழுந்து போயிருக்கிற உன் பிள்ளைய இன்றைக்கு எடுப்பித்து கட்ட போகிறான். இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீழ்ச்சி கடந்து வர போகிறது. உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாய் நடத்தப்பட போகிறது. உன் வீடு கட்டப்பட போகிறது. நீ ஆசீர்வாதமா இருக்க போகிறா. குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட உன்னை கர்த்தருடைய அன்பு உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. அருமை சகோதரி, நீ எழும்பு. அப்பொழுது உன் மகனுக்கு விடுதலை கிடைக்கும். ஏசப்பா என்னை தொட்டீங்க, உமக்கு நன்றி என்று சொல்ல. ஏசப்பா எனக்குள்ள வாருங்க, என் பிள்ளைக்குள்ள வாருங்க என்று சொல்ல. ஏசப்பா உன் மகனை தொட்டுகிறார். பொல்லாத அசுத்தாவியே, அவனை விட்டு வெளியேறி போய், அவனை விட்டு வெளியேறி போய் என்று இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கட்டளையிடுகிறார். அற்புதம் நடந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை அதிசயங்களை செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய அற்புதம் நடந்தேறட்டும். அற்புதங்களை அதிசயங்களை செய்யும். நன்மையினால் கூடாரங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.